என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமான உன் குலசாமியான இந்த 18ஆம் படி கருப்பண்ண சாமி இன்று உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கிறேன். என்னவென்று செவி கொடுத்து கேட்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக நான் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று புரியும். உனக்காகவே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ சரியாக வாழ்ந்து காட்டுகிறாய். கருப்பனின் பிள்ளை என்று என் பிள்ளை நீ நிரூபித்து கொண்டுதான் இருக்கிறாய். நேர்மையாகவும் துரோகங்களை எல்லாமும் வேறறுக்கும் திறமையோடும் தவறான காரியத்திற்கு உன்னை பயன்படுத்த நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக என் பிள்ளை மிகப்பெரிய பதிலடியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யாரும் உன்னை எந்த நிலையிலும் பயன்படுத்த முடியாது என்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகி விட்டதல்லவா? உன்னை சுற்றி வரும் எந்த மனிதர்களாலும் உன் வாழ்க்கையில் எந்த கெடுதல்களையும் செய்ய முடியாது என்பதனை நீ உணர்த்த வந்து விட்டாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நினைக்கும்படி இந்த வாழ்க்கை மேலும் பல ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்க தொடங்கி விட்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனோடு உனக்கு துணை இருக்கும் இந்த நாட்கள் முழுக்க இனி ஒவ்வொன்றாக என் பிள்ளை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனையும் மறக்காது. தெய்வம் இருக்கும் பொழுது எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து விடக்கூடாது. நமக்காக இங்கு விட்டு கொடுக்க என்று யாரும் இல்லாத பொழுது நாம் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்ற ஒரு அவசியம் ஒருபொழுதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு பேச நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்கும் எது நடக்காது என்பதனை எல்லாமும் தாண்டி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் நிறுத்தவும் உன்னை விட்டும் தீமைகளை நான் தானாக விலக்கி வைத்தும் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கின்றேன். நீ இன்று அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமுமே 3இல் ஒரு பகுதிதான். ஏன் தெரியுமா? 3இல் 2 பகுதியை தெய்வமே தாங்கிக் கொள்கிறது. வரும் வழியிலேயே தடுத்து நிறுத்தி அந்த பிரச்சனையை தெய்வம் உனக்கு தீர்க்கிறது. இல்லை என்றால் உன்னால் ஒருபொழுதும் இது போன்ற கஷ்டங்களை எல்லாமும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்துவிட முடியாது. உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று தெரியாமல் நிச்சயமாக நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பாய். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் என்னவென்று உணர முடியாமல் நீ கலங்கி நின்று கொண்டிருப்பாய். கருப்பன் சொல்லும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்காக வருகின்ற நேரம் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்ததை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை எப்பொழுதும் நீ கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து கொள்ள நீ தயாராகிவிடு. எந்த நிலையிலும் உன்னுள் தோன்றும் ஒரு நல்ல எண்ணத்தை நீ யாருக்காகவும் தொலைக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை கலங்கக்கூடாது. கருப்பன் என்ற தெய்வம் நம்மை வழிநடத்தும் இந்த நேரம் எல்லாமும் நம்மை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தை கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாமும் இனி உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மேலும் பல சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை உனக்குள் உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும்
உன்னால் மேன்மையடைய முடியும் என்பதனை புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எல்லாவற்றிலுமே நாம் தாங்கி நிற்கின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக அந்த நேரத்தில் தூக்கி நிறுத்தும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் புரிய வைக்கும் நிலைகளும் இருக்கத்தான் செய்கின்றது. இதற்கெல்லாமும் எப்பொழுதும் கட்டுப்பட்டு நாம் நடக்கிறோம். நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் என்று ஒவ்வொன்றிற்கும் என் பிள்ளை கட்டுப்பட்டுதான் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளும் போது உனக்கு நடப்பதில் நல்லதேயே என்று சொல்லி நான் உன்னை வாழச் சொல்லி விடுவேன். என் பிள்ளையை நாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வதனால்தான் நமக்கு இந்த வாழ்க்கையை பற்றி பயமில்லை, நம் எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லை. ஏனென்றால் யார் நம்மிடத்தில் வந்து என்ன சொன்னாலும் நிச்சயமாக நம்மிடத்தில் ஒரு சரியான பதில் இருக்கும். எப்பொழுதும் நாம் எந்த ஒரு தவறுகளையும் யாருக்கும் செய்து விடுவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் காலங்கள் முழுக்க இனி உனக்கான தீர்வுகளை எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டும் எது நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டும் நீ அதற்கு தகுந்தாற்போல உன்னை மாற்றிக்கொண்டே இருப்பாயல்லவா. நம்மை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை நாம் எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தினுடைய கட்டாயம் உனக்கு என்று நான் உருவாக்கி கொடுக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறக்காது. சரியாகவே ஒவ்வொரு தெளிவிலும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காது. எப்பொழுதுமே இந்த கருப்பன் சொல் பேச்சு கேட்டுத்தான் என் பிள்ளை நடக்கிறாயல்லவா. கருப்பனை மனதில் நினைத்தாலே தானாகவே ஒரு தைரியம் பிறக்கிறதல்லவா. கருப்பன் தன்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு இருந்துவிட்டால் போதுமே, எல்லா விஷயங்களும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு தோன்றுவது போலத்தான் இருக்கும். எல்லாமுமே நம்மை எதிராக ஆட்டி படைக்கும் நேரம். நீ இப்பொழுதும் எப்பொழுதும் நல்லபடியாக வாழ்ந்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு வர வேண்டும். அதை மட்டும் நீ செய்துவிட்டால் உன்னை யாரும் இந்த வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொண்டு விடுவார்கள். உனக்கு தெரியும் எப்பொழுது எதை செய்ய வேண்டும், எப்பொழுது எதை செய்யக்கூடாது என்று. மேலும் பல உணர்வுகளையும் பல வளர்ச்சிகளையும் உனக்கென தந்து கொண்டிருக்கும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நான் வெள்ளை குதிரையேன் மீது ஏறி நான் வீச்சரு வாளை தன் கையில் தாங்கி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமாக நீ இருக்கப் போகிறாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தாங்கி நடக்கிறேன். கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு துன்பங்களையும் என்னவென்று பார்க்கிறேன். உனக்காகவே வேண்டி நாம் உருவாக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்னது போல உன் மனதில் சில சமயங்களில் சில எண்ணங்கள் உருவாகும். நான் சில பிள்ளைகளினுடைய கனவுகளில் நிச்சயமாக வெள்ளை குதிரை மீது ஏறி கையில் விச்சருவாளோடு வருவதையும் முறுக்கிய மீசையும் உருண்ட கண்களையும் பார்க்கின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதுபோன்றெல்லாமும் நடக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒன்று சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து கொண்டிருக்க கூடாது. எதிலும் ஒரு நிலைத்த தன்மை வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கேட்டது நமக்கே நமக்கானதாக நம்மை வந்து சேரும். நாம் விரும்புவது எல்லாமும் நமக்கானதாக நம்மை தொடரும். நம்முடைய விருப்பங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்வோம் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
நிலை தடுமாறி விடாமல், மனமுடைந்து விடாமல், மனதில் தோன்றும் சிந்தனைகளை எல்லாமும் ஒருநிலைப்படுத்தி நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொள். அது போதும். நல்லதையே என்றும் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வரும்போது நீ அப்பொழுதிலிருந்தே உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பன் இன்றும் என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் இன்று உன்னோடு பேசுகின்ற நேரங்களில் என்னை ஏளனமாக செய்வதோ அல்லது இந்த கருப்பனை கேலியும் கிண்டலும் செய்வதுமாகவே ஒருவர் இருக்கிறார் என்றால் என்றைக்கும் இந்த கருப்பனிடத்திலிருந்து தண்டனைகளை எல்லாமும் பெறக்கூடியவர்கள். எதையுமே செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 1000 முறை யோசிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களாலும் இன்னொருவர் கண்களிலிருந்து கண்ணீரை பார்த்துவிடக்கூடாது. நாம் செய்கின்ற எந்த ஒரு விஷயத்தினாலும் ஒருபோதும் யாருக்கும் எந்த தீங்கினையும் செய்தது கிடையாது. இனி நடப்பது எல்லாவும் நன்மைக்குத்தான் என்று நீ தெரிந்து கொள்வாய். நடக்கும் நல்ல விஷயங்களில் உன்னை உணர்ந்து கொள்வாய். கருப்பன் உன் வீட்டு வாசலில் நின்று குலசாமியாக நின்று உனக்கு நல்வாக்குறுதியை தருவதற்கு தயாராகி விட்ட பிறகு இனி எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கும் கலக்கங்களை நீ தொலைக்கக்கூடாது. யார் சொன்னாலும் சரி, நீயாக இருந்தாலே அது போதும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு எதையும் இங்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. அதே நேரம் நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ, எது சொல்ல நினைக்கிறாயோ அதை எல்லாமும் நீ சரியாக தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பனுக்கு தேவையெல்லாமும் தன் பிள்ளையின் மனதில் தோன்றிய தைரியம். அதுதான் இந்த கருப்பனின் உணவுக்கு மிகப்பெரிய பசி காண உணவு. இந்த கருப்பனின் வயிறு மிகவும் அதிகமான பசியில் இருக்கும் பொழுது அதற்கான உணவு உன் வாழ்க்கையில் நீ செய்யும் நன்மைகளிலிருந்து கிடைக்கும். நீ அடையக்கூடிய வெற்றியில் இருந்து கிடைக்கும். நீ சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளில் இருந்து கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிந்து விட்ட பிறகு இனி ஒருபோதும் அதிலிருந்து நீ பின்வாங்கிவிடக்கூடாது. பின்வாங்க வேண்டும் என்ற எண்ணமே உனக்குள் வரக்கூடாது. உன்னை இது போன்ற நேரங்களிலும் காலங்களிலும் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எல்லா நாளிலும் கருப்பனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் என் பிள்ளைக்கு இனியும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எதையுமே ஏனோ தானோவென்றோ அல்லது ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டோ எளிதாக ஒருவரை இதை ஓட்டுவிடக்கூடாது. அடுத்து வரும் நாட்களில் எல்லாமுமே உனக்கு சரி சரி என்று நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளிலுமே ஒவ்வொரு விதமான விஷயங்களை புது அனுபவமாக என் பிள்ளை பெற்று கொண்டிருக்கிறாய். நேரத்திற்கு தகுந்தாற் போல இந்த மனிதர்கள் அவர்களின் மனதை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்களுக்குள் தோன்றுகின்ற சிந்தனைகள் எல்லாமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் உன்னால் உனக்கு எல்லாவற்றையும் நான் உடைத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் எதையுமே தன் பிள்ளைகளிடம் மறைப்பது கிடையாது. ஒருவேளை இப்பொழுதும் எப்பொழுதும் நடக்கக்கூடிய விஷயங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கான மதிப்பையும் மரியாதையையும் அந்த இடத்தில் நிச்சயமாக நீ கொடுத்து விட வேண்டும் என்பதனை மறக்காது. நல்லதொரு தீர்வல் என்று, நல்லதொரு சூழ்நிலை என்று நீ எந்த திசையில் இருந்து வருகிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, சிலரினுடைய பிள்ளைகள் நீ நினைக்க முடியாத பல காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இதற்கெல்லாமும் என்ன காரணம் என்று யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கே சில விஷயங்கள் என்னவென்று புரியாமல் இருக்கும். ஒவ்வொரு நிலையையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும். இப்படியாக ஒவ்வொரு நிலையையும் கடந்து நாம் வாழும் பொழுது கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இத்தனை நாளும் உன்னை வழிநடத்தி இருக்கிறேன், எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? என் பிள்ளை என்ன தவறு செய்யும் என்பதை எல்லாமும் நான் அறிந்த உண்மை.
என் பிள்ளை எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் என்பது எல்லாமும் நான் அறிந்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து நின்று உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அத்தனை காலங்களிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்பது நீ எண்ணியது போல சீரும் சிறப்புமாக நல்லபடியாக உனக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் வருகின்ற காலம் மட்டும் இனி உன்னை நான் நல்லன்போடும் மேன்மையோடும் தொடர்ந்து வந்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் கடந்து வந்து விட முடியாது. கருப்பன் உன் குலசாமி என்று என் பிள்ளை தெரிந்து கையெடுத்து வணங்கிய பிறகு இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் ஏராளம். முதலில் உன்னை நான் பக்குவப்படுத்தி இருக்கின்றேன். எந்த பிரச்சனைகளையும் நினைத்து கலங்காதபடிக்கு என் பிள்ளைக்கு நல்வாழ்வை கொடுத்திருக்கின்றேன். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாமும் தாண்டி வரும்படியான ஒரு மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். இப்படி ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து கொண்டும் நீ நம்பிக்கையோடும் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் இனி இந்த கருப்பன் நான் நினைத்தது போல உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. எதிலுமே நம்முடைய எண்ணங்களை நாம் சரியாக நடத்திவிடும் இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் எதையுமே நான் முன்னின்று உனக்கு உருவாக்கிவிட எண்ணுகின்ற இந்த நேரத்தில் நீ நினைத்தால் இங்கு எதுவும் மாறும் என்பதனை மறக்காதே. நீ நினைத்தால் எந்த மாற்றங்களும் இங்கு வந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. முன்னின்று நான் உருவாக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் உனதாகும் எல்லா விஷயங்களிலும் நீ மேன்மையடைந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்கு நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ சரியாக வளர்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு இனி என்ன கவலை? கருப்பன் நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களில் இருந்து இனி உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அற்புதங்கள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல ஆச்சரியங்களை தாண்டி உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதனையும் மறந்து விடாதே. தெய்வம் சொல்லிக் கொடுப்பதிலிருந்து இனிமேல் நீ எதை எண்ணுகிறாயோ அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பனை வணங்குகின்ற பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை அதிசயங்களும் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தெளிவன்போடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன தேவை இருந்தாலும் சரி, நீ யோசனைப்பது போல உனக்கான யோசனைகள் எல்லாமும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்லும் எல்லா விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு நம்பிக்கையோடு உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க இனி உனக்கு எதுவும் நல்லதொரு புரிதலை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பனை உன்னோடு நின்று எல்லா விஷயங்களையும் உன்னை நல்லபடியாக மாற்றி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதில் இனி உனக்குள் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவைகளோடு எதையும் புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விட்டாலே அது போதும். சரியான எண்ணங்கள் உனக்கு எப்பொழுதும் நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள். கருப்பன் இருக்கின்ற காலம் இனி என்றுமே உனக்கு வெற்றியின் காலம் என்பதனை புரிந்து கொள். அப்பன் சொல்ல சொல்ல என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த மாற்றங்கள் சரியாக உருவாகும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கென்ன கவலை? இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய வருத்தங்களும் வேதனைகளும் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். சுற்றி இருப்பதில் உனக்கு வேண்டியது போல எல்லாமும் நிலையாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதுமல்லவா?
நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளைக்கு இந்த கருப்பனால் என்றுமே நல்லதே நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.